கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சிறிய வசனத்தில் 3 காரியத்தை நான் உணர்கின்றேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வயது சென்றவனானான் என்று எழுதியிருக்கிறது. வயது சென்று முதிர் வயதானான் என்று எழுதியிருக்கிறது. 75 வயதிலே வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் 100 வயதில் பிள்ளையை பெற்றெடுக்கின்றார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனால் ஆபிரகாமுடைய வயது என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அவர் முதுமையை நோக்கி அவர் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். நம்மை போல தான் அவர் என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு வயதாக தாண்டி அவர் சென்று கொண்டே இருக்கின்றார், எந்த ஒரு மனிதர்களைப் போலவும். இது முக்கியமா என்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி வயது சென்று போகும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்குள்ளாக அநேக கேள்விகள் ஏற்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அநேக கேள்விகள் இயல்பாகவே உங்களைப் போல என்னைப் போல கேள்விகள் எழும்புகிறது. அதை தான் ஒரு இடத்துல ஆபிரகாம் கடவுளிடத்தில் பேசும்பொழுது சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருந்து என்ன பயன்? எனக்கு வாரிசு என்று ஒன்று இல்லையே. என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தானே அடுத்த வாரிசாக வரப்போகிறான் என்று ஆண்டவரிடத்தில் அவ்வளவாய் அவர் வேதனையோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, முதலிலே நான் சொன்னேன், ஆபிரகாம் வயது வளர்ந்து கொண்டே வருகின்றது. அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் கடவுள் செயல்படுகின்றார். எப்படி செயல்படுகின்றார்? அடுத்த வரியில் நாம் படிக்கின்றோம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று எழுதவில்லை, ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் நான் 3 காரியம் என்று சொன்னேன். 1, ஆபிரகாமுடைய வயது முதுமையை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டாக ஆபிரகாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே வருகின்றார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற அந்த ஆசீர்வாதம் என்பது எந்த ஒரு இடத்திலும் நின்றுவிட்டு இதற்கு மேல் உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆபிரகாமை கடவுளுடைய ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 3வதாக, இந்த ஆசீர்வாதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அல்லது குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட காரியத்தில் அல்ல. இங்கே வாசிக்கின்றோம், சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படியானால் ஆபிரகாமிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? முழுமையாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் புரியும் அளவிற்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாமுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, வாரிசு சம்பந்தமாக, இன்னும் ஆவிக்குரிய நிறைவு சம்பந்தமாக, இப்படி எல்லா பகுதிகளிலும், ஆகையினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆபிரகாமின் வசனம்
நமக்கு நம்முடைய அனுபவமாய் மாறுமா என்றால் நிச்சயமாக மாறும். ஏன்? ஆபிரகாமை அழைத்த கடவுள் ஆபிரகாமுக்குள்ளாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்தின் பல இடங்களில் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கும் ஆபிரகாமை போல என்ன செய்கின்றது? ஒவ்வொரு வயதாக தாண்டி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த கேள்விகள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஏக்கங்கள் இருக்கிறது. நான் முதிர் வயது, இந்த வயதிற்குள்ளாய் நான் வந்துவிட்டேன், அல்லது இத்தனை ஆண்டுகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இவ்வளவு ஆண்டுகள் இதை முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு இருந்த வண்ணமாகவே நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமை கடவுள் சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து கொண்டே வந்த வண்ணமாக உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆபிரகாமை போல ஒவ்வொரு வயதாய் தாண்டி வருகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கடவுள் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்பது உண்மையானால், இதோ இந்த காலை நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சகல விதங்களிலும் சகல காரியங்களிலும் நீங்கள் எங்கெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், கடவுள் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும், கடவுள் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்தையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? இறங்கி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆபிரகாம் கடவுளிடத்தில் கேட்கின்றார், ஆண்டவரே, பொருளாதாரத்தில் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறேன், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறேன், வீடு நிறைய வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறேன், கால்நடைகளை கொடுத்திருக்கிறீர், நான் எங்கு போனாலும் என்னை சீமானாக பார்க்கின்ற மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், என்னை மதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாம் இருக்கிறது, எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே. இவ்வளவு சொத்திற்கும் ஒரு வாரிசு யார் என்று கேட்டால் என் வீட்டின் வேலைக்காரனைத்தானே நான் சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது, என் கர்ப்ப பிறப்பாக ஒருவரும் இல்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆபிரகாமே, அதுதானே உன்னுடைய பிரச்சனை. உன்னை நான் எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தேனோ அதே வண்ணமாக இந்த வேலைக்காரன் அல்ல உன்னுடைய வாரிசு, உன் சொந்த குமாரனே உனக்கு வாரிசாக வருவான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு எங்கே வெற்றிடம் இருந்ததோ, எங்கே ஒரு ஏக்கம் இருந்ததோ அந்த ஏக்கம் கூட தீர்க்கப்பட்டது. காரணம், ஆபிரகாமின் வயது சென்று கொண்டே இருந்ததைப் போலவே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது. கவலைப்படாதீர்கள், இன்னும் எவ்வளவு நாள் இன்று நான் இப்படி என்னால் இயலாமல் போய்விட்டது, நான் சுகமீனமாகிவிட்டேன், வயது முதிர்ந்த ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் என்றெல்லாம் பல விதங்களில் நமக்கு இருக்கிறதான பலவீனங்களை, இயலாமைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆபிரகாமிற்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் தேவைகள் இருந்ததோ, எங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு குறைவுகள் இருந்ததோ அந்த இடத்தையெல்லாம் கடவுள் தன்னுடைய கவனத்திலே கொண்டு அங்கேதானே நிறைவாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்த வண்ணமாக, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, எந்த இடமெல்லாம் அங்கே பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த இடத்துல தானே கடவுள் இறங்கி வந்து உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் பட்டும் படாமல் ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்ல, பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற கடவுள். அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆகையினால்தான் ஆபிரகாமை ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன், என் பணி முடிந்தது என்று சொல்லாமல் ஆபிரகாமை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதித்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சகல காரியங்களிலும் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அந்த அற்புதமான ஆண்டவர்
நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளாக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், ஆபிரகாம் வயது சென்றது, அவனுக்குள்ளா ஏக்கம் இருந்தது. ஆனால் அந்த ஏக்கம் ஆண்டவரை நிறைவேறாத ஒன்றாய் போய்விடவில்லை. என் கடவுளான் ஏக்கத்தை அறிந்து சகல காரியங்களும் அவரை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாகவே எங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறீர். நீர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.